வணக்கம் மகளே, இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். நம்ம பன்றி பண்ணையை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ வந்து நம்ம அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகன்ற நண்பர் வந்து அவர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்காரு. ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அயன் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எப்போ போடணும், அது எதுக்காக நம்ம போடுறோம், அதுக்கு என்ன காரணம், அது போடுறதுனால என்ன யூஸ், அது எப்போ எந்த டைமில் எதுக்காக நம்ம போடணும் அப்படின்ற கேள்வியை வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. இதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் விவசாயி யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்பர் வந்து கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அயன் இன்ஜெக்ஷன் நம்ம எதுக்காக போடுறோம், அதனால் என்ன பயன்ன்றதை வந்து கேட்டிருக்காரு. நம்ம அயன் இன்ஜெக்ஷன் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குட்டிகளுக்கு வந்து ஒரு இரும்பு சத்து இருக்கணும், அதாவது உடல் மெலிஞ்சு அதோட பலவீனம் இழந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நம்ம அயன் இன்ஜெக்ஷன் போடுறோம். நம்ம அயன் இன்ஜெக்ஷன் போடலனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாய்ப்பால் வந்து குடிக்குது, அதாவது வந்து அந்த குட்டி வந்து அது அம்மாவிட்ட வந்து தாய்ப்பால் குடிக்குது அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக வந்து அதோட மில்க்லேருந்தே அதுக்கு வந்து அயன் சத்து வந்து கிடைக்கும். அதுக்கும் மேலேயும் வந்து நம்ம வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுறோம், ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். அதுக்காக தான் வந்து நம்ம அயன் இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த அயன் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஒரு குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த குட்டி போட்டு, அதாவது வந்து ஒரு தாய்ப்பன்றி வந்து 8லேருந்து 12 வரைக்கும் குட்டி போடும். அந்த குட்டிகள்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து எல்லா குட்டிகளும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம பல் கட் பண்ணுவோம் குட்டிகளுக்கு. அப்படி பல் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கழுத்து பகுதியிலையோ இல்லை வந்து பெட்டக்ஸ் பகுதியிலையோ வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுமையான நீடிலாக இருக்கணும். ரொம்ப சின்ன நீடில் வந்து தான் பயன்படுத்தணும். ரொம்ப பெரிய நீடில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. சின்ன நீடில் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து நம்மளோட குட்டிகளை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணலாம். இதுவே நீங்கள் பெரிய நீடில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா குட்டிகளுக்கு வந்து அந்த இடம் வந்து வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீங்கிறதுனாலையோ அந்த இடத்துல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குட்டிகள் இறக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சின்ன நீடில் வந்து பயன்படுத்துங்க, பெரிய நீடில் வந்து பயன்படுத்தாதீங்க. இந்த அயன் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 200 ml-லேருந்து 100 ml-லேருந்து 200 ml வரைக்கும் இந்த பாட்டிலில் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு குட்டிகளுக்கும் வந்து எவ்வளோ கொடுக்கலாம், அதாவது பிறந்த குட்டிகளுக்கு வந்து அயன் இன்ஜெக்ஷன் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ml வந்து கொடுக்கலாம். ஒரு குட்டிகளுக்கும் ஒரு ml வந்து கொடுக்கலாம். கழுத்து பகுதியில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பெட்டக்ஸ் பகுதியில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம். இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இன்டர்மஸ்குலர், அதாவது வந்து அந்த குட்டிகளுக்கு வந்து ஒரு மஸ்குலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அயன் சத்து வந்து கிடைக்கிது. வேலை நீங்கள் வந்து அயன் இன்ஜெக்ஷன் கொடுக்க மறந்துட்டீங்க, உங்களால் வந்து அயன் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களோட குட்டிகளுக்கு வந்து என்ன மாதிரியான வந்து சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா குட்டிகளுக்கும் வந்து அயன் இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். ஆனால் வந்து ஏதோ மறந்தப்பில் வந்து குட்டிகள் வந்து நிறைய இறந்துட்டுருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த குட்டிகளுக்கு வந்து நீங்கள் அயன் இன்ஜெக்ஷன் சரியான முறையில் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை அந்த தாய்ப்பால்லேருந்து அயன் சத்து வந்து அது கிடச்சிருக்காது. இதனால் வந்து என்ன சிம்டம்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து உடல் மெலிஞ்சு காணப்படும். அதாவது வந்து மசில்லாம் வந்து போயிட்டு போன் வந்து நல்லாவே வந்து தெரியும். போன் தெரியுது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹார்ட், அதாவது வந்து அந்த எலும்பு முன்னாடி இருக்கிற அந்த எலும்பு ஃபுல்லாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மண்டலமே வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு வந்து அந்த குட்டி வந்து ரொம்பவும் வந்து சோறு விட்டு வந்து ரொம்ப சுருங்கிடும். அதிலே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அயன் சத்து வந்து ரொம்ப குறைபாடாக இருக்குது அப்படின்றது. வந்து அயன் சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளோட குட்டிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குற சப்ளிமெண்ட். நம்ம சப்ளிமெண்ட், அதாவது அயன் சப்ளிமெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா அது வந்து குட்டிகளிலிருந்தே வந்து, அதாவது தாய்ப்பன்றிக்கிட்ட வந்து பால் குடிக்கும் போது 15 to 50 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அயன் கிடச்சிரும். அதுக்கு மேலேயும் ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் நம்ம வந்து இந்த அயன் இன்ஜெக்ஷன் வந்து போடுறோம். இது போடுறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த அயன் இன்ஜெக்ஷனை வந்து எல்லாருமே வந்து கட்டாயம் வந்து பயன்படுத்துங்க. இது பயன்படுத்துறதுனால ரொம்பவும் வந்து நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம அயன் இன்ஜெக்ஷன் போடலாம். ஆனால் வந்து
சின்ன குட்டியாக இருக்கும்போது தான் அயன் இன்ஜெக்ஷன் போட முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட தேவையில்ல. அதுக்கு நிறைய வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து தனியாக இருக்குது. அது போன்ற சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதாவது சத்து டானிக்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ மனிதர்களுக்கு எப்படி சப்ளிமெண்ட்ஸ் இருக்கோ அது போல் வந்து கால்நடைகளுக்கும் வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அது போன்ற சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கி அது மாதிரி குட்டிகளுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனால் வந்து குட்டிகளுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்டு ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். நீடில் சைஸ் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் நீடில், 1/2 இன்ச் 20 kg நீடில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இது நம்ம கொடுக்கல அப்படின்னா அனிமியான்ற ஒரு டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து நம்மளோட குட்டிகளுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து அயன் இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துறதுல வந்து ஒரு குட்டிகளுக்கு வந்து பிறந்த அன்னையிலேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து அயன் இன்ஜெக்ஷன் போடலாம். அந்த 3 நாளைக்குள்ளே அயன் இன்ஜெக்ஷன் வந்து எங்கெங்கே போடலாம்னா கழுத்து பகுதியில் போடலாம், பெட்டக்ஸ் பகுதியில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1 or 1/2 inch அதாவது 20 kg அந்த நீடில் வந்து பயன்படுத்தணும். அதாவது 1/2 inch நீடிலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கு மேலே இருக்கிற நீடிலை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த 3 ஸ்டேஜை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி வேறு பெருசாக வந்து இந்த அயன் இன்ஜெக்ஷன் போகிறதுல வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யுவராஜ்.